இந்தா புடிச்சுக்கோ, பழம் இருக்கும், இந்தா கடிச்சுக்கோ, பசி இருக்காது, இந்தா புடி, இந்தா புடிச்சுக்கோ, பஞ்சனையில் தூக்கம் வராது, இந்தா புடி. ஓ நீ கடிச்சோ, பஞ்சனையில் தூக்கம். வார்டு பாய் மாதிரியா இருக்கிற நீ? என்ன பார்த்தா போஸ்ட்மேன் மாதிரி தெரியுதா? மணி ஆர்டர் தர வாங்கிக்கிறியா? யோ, உன்னை எல்லாம் சவக்கடங்களை படுக்க வைக்கணும். ஏதோ தவறி போய் பெட்ல படுக்க வச்சிருக்காங்க. இந்தா சாப்பிடு. ஏயா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரினா நாக்கி தூக்கி மாதிரி ரொட்டியை தூக்கி எறிகிற. நாங்க குடுக்கிற வரி பணம் தான் சம்பளம் வாங்குற தெரியுமா? லட்சம் ரூபாய் நீ வரி கட்டுற, அந்த பணத்துல நாங்க சம்பளம் வாங்குறோம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல காஞ்சு போன ரொட்டிக்கு கட்டில் மேல கைய நீட்டிட்டு நிக்கிற, நீ வந்து பேச்சு பேசுற. சாப்பிடுறியா இல்லையா? ரொட்டி கொடு. யோ, உன்னை பத்தி பெரிய டாக்டர் ரிப்போர்ட் பண்ண ரொம்ப நேரம் ஆகாதியா? நீ ரிப்போர்ட் பண்ண ரொம்ப நேரம் ஆகும். இந்த நிலைமையில எந்திரிச்சு போய் எப்ப ரிப்போர்ட் பண்ண போற? என்ன நீ ஒண்ணு ஆட்ட முடியாது. கவர்மெண்ட் ஜாப் பிளடி. கொஞ்சம் கூட மேனேஜ் தெரியல. நான் ஜப்பான்ல பிறக்க வேண்டியவன். இந்த பாப்பா தமிழ் மாமா கொடுத்தா நான் வாங்கிக்குவேன். என்ன பார்த்தா இங்கிலீஷ் மாமா மாதிரி தெரியுதா? பாருங்கக்கா, இதே கவர்மெண்ட் ரொட்டி தான் தமிழும் குடுக்கறான், நானும் குடுக்கறேன். அவன் கொடுத்தா இது வாங்கிக்குது, நான் கொடுத்தா வாங்க மாட்டேங்குதுக்கா. அதுக்கெல்லாம் ஒரு முகராசி வேலையா? என் முகத்துல ராசி இல்லையா? நல்லா பாருங்க, என் முகம் ஏசி மாதிரி இருக்கு. உங்களை சொல்லி குத்தம் இல்லம்மா. இந்தா புடிச்சுக்கோ, இந்தா புடிங்கடா. பாப்பா இந்தா நீயாவது வாங்கிக்க. தமிழ் மாமா மாதிரி பாட்டு பாடினா தான் நான் வாங்கிக்குவேன். தமிழ் மாமாவா? அவனே தங்கறதுக்கு இடம் இல்லாம என் ரூம்ல தங்கி தின்னுகிட்டு என்கிட்ட பாட்டு கத்துக்கிட்டு இருக்கா. நான் பாடுறேன், கேக்குறியா? துளியிலே ஓஹோ, துளியிலே ஓஹோ, அட வந்த ஓஹோ, வானத்து விண்விளக்கே, ஓஹா ஊ, அடிச்சு வலிச்சதில்லை. நல்லா தூங்கிட்டு இருந்த குழந்தைய உன் தொண்டை திறந்து முழிக்க வச்சிட்டியா? ஹாய், அது சாதாரண அழுகை இல்லை, ஆனந்த அழுகை. அழுகட்டும். கொஞ்சம் தொந்தரவு பண்ணாம இடத்த காலி பண்ணியா? நாங்க இடத்த காலி பண்றோம், நீங்க கொஞ்சம் எந்திரிச்சு நிக்கிறீங்களா? கவர்மெண்ட் கட்டல ஒடிச்சிடாதீங்க. இதுல ஒண்ணும் குறைச்சல்ல போ. என்ன எப்படி லொல் லொல் நாய் மாதிரி குறைச்சாத ஒத்துக்குவீங்களா? ஏய் நர்ஸ், நர்ஸக்கா, சிஸ்டர், ஐ அம் மிஸ்டர். எதுக்கோ கூப்பிட்டீங்க? குட் மார்னிங் சொல்ல கூப்பிட்டேன். வேற எதுக்கோ கூப்பிட்டீங்கன்னு நினைச்சேன். பின்ன இலங்கை இந்திய பிரச்சனை பத்தி பேச உங்களை நான் கூப்பிட்டேன். அத பத்திலாம் எனக்கு தெரியாதுங்க. அட 4 மணிக்கு டியூட்டி முடிச்சு வாங்க, உலக விஷயம் நிறைய இருக்கு. அவுத்து விடுறேன். டாக்டர் பர்மிஷன் வாங்கணும். அட நாம எதுக்கு டாக்டர் கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு? கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்னா ஜாலியா இருக்கணும், வயசு இருக்கும் போதே என்ஜாய் பண்ணணும். என்ன சொல்றீங்க? சாத்துக்குடி சாப்பிடுறீங்களா? வேணுங்க. பிரெட் வேணுங்க. சரி, வேணாம்னா விட்டுரு. நீங்க நர்ஸ், ஐ அம் வார்டு பாய். நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா தானே நல்லா இருக்கும். நர்ஸ், நர்ஸ், ஊசி போற இடம் எங்க இருக்குங்க? பல்லாவரத்துக்கிட்ட ஒரு மைதானம் இருக்கு, அங்க போய் போட்டுக்கடா. இது ஊசி போட நேரம் ஆடாது. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? கொஞ்சம் கூட நாகரிகம் இல்ல பாருங்க. நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது பழம் சாப்பிடுறேன். சாப்பிடு, ஒண்ணு பண்ணாம சாப்பிடுறேன். உங்களுக்கு எந்த ஊரு? ஏன் கேக்குற? இப்பதானே இந்த ஆசிரமத்துக்கு வந்திருக்கீங்க, போ எல்லா விஷயம் புரிஞ்சுக்கிறீங்க. அப்படி என்னப்பா இந்த ஆசிரமத்துல அதிசயம் இருக்கு? நிறைய இருக்கு, அது எனக்கு ஒருத்தனுக்கு தான் தெரியும். உங்களுக்கு திண்டுக்கல் சகாயத்தை பத்தி தெரியுமா? திண்டுக்கல் கசாயத்தை பத்தி எனக்கு தெரியாதுப்பா. கசாயம் இல்ல, சகாயங்கிற மனுஷனை பத்தி தெரியுமா? சகாயம்ங்கிற பெரிய வெங்காயமா? அவனை பத்தி தெரியாதா ரூம் கூட்டி போவியா, இல்லன்னா எங்கேயே விட்டு போயிருவியா? என்ன கோமா பேசுறீங்க? எனக்கு சகாயம் தெரியும், அவங்க அப்பனை தெரியும், அவங்க தாத்தாவை தெரியும், அவங்க பிள்ளைங்க பூரா தெரியும். இவ்வளவு தெரிஞ்சிருந்தோம் இந்த ஆசிரமத்துல எனக்கு மணி அடிக்கிற வேலை. ஏன் 10 பேரை உட்கார வச்சு மொட்டையடியா? உங்களுக்கு சகாயமே தெரியலையே. நீங்க எப்படி இந்த ஆசிரமத்துல ஒரு நாளைக்கு மேல தங்க போறீங்க? என்னடா இது சகாயத்தை போட்டு இந்த தோன்றானே சார். அந்த சகாயம்ங்கிறது யாருக்கு சார்? அத நான் இப்ப சொல்ல மாட்டேன், அந்த நேரம் வரும்போது சொல்லுவேன். அவ்வளவு நேரம் ஆகுமா? யா. அப்போ இந்த ஆசிரமத்துல நடக்கிற அத்தனை தில்லு முள்ளும் உனக்கு அத்துபடி? ஆமாங்க, உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன். Follow me. ஏய் கரிச்சட்டி வாயா. சிஸ்டர் செல்லா, மேரி அம்மா தான் இவங்க அம்மாங்கறத ஏன்டா மறைக்கிறாங்க? ஓஹோ, நீங்க அத கேக்குறீங்களா? இந்த ஆசிரமத்துல நான் எவ்வளவுக்கு அளவு உத்தமனோ அவ்வளவுக்கு அளவு சிஸ்டர் மோசமானவங்க. மதர் மேரி அம்மா இருக்கும்போது இந்த ஆசிரமம் என்ன வளர்ச்சி தெரியுமா? பூக்கள் என்ன, பழங்கள் என்ன, காய்கள் என்ன, என்ன என்ன என்ன. நீ என்ன கேபி சுந்தரம்பா பேரன் நினைப்பா? அடிக்கிட்டே போறியே. அட அதை விடுங்க, இந்த பில்டிங் விழுந்ததே அவங்களாலதான். இந்த பில்டிங் என்ன தாடியா மீசியாடா வளர்றதுக்கு? இவருங்க என்ன இன்சல்ட் பண்ணாதீங்க. சரிப்பா, ரொம்ப முறிக்காத. இந்த ஆசிரமத்தில் உள்ள சில விஷயங்கள் எங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது. அந்த திண்டுக்கல் சகாயம் கிடைச்சா உங்களுக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி தான். டேய், எங்க ரூம் எதுடா? இதான். சரிடா. தமிழே, நீ உள்ள போ. சார், அந்த திண்டுக்கல் சகாயம் யாருங்க சார்? ராத்திரி 12 மணிக்கு என் சமயத்துக்கு வந்தா அவரை நான் உங்கள்ட்ட காமிக்கிறேன்.
11:45 வந்தா அவர் மனுஷனாவே இருக்க மாட்டார். டேய் அந்த திண்டுக்கல் சகாயம் யாரா? ராத்திரி 12 மணிக்கு வாங்க. டேய் அந்த திண்டுக்கல் சகாயம் யாரா? ராத்திரி 12 மணிக்கு வர சொல்லல. 12 மணிக்கு வரேன்டா நானு. வா வா. 2 மனம் வேண்டும் இயேசுவை நான் கேட்டேன். டேய் யார் அந்த திண்டுக்கல் சகாயம்? யார் அந்த திண்டுக்கல் சகாயம்? ஏய் யார் அந்த திண்டுக்கல் சகாயம்? யார் அந்த திண்டுக்கல் சகாயம்? டேய் சொல்லிட்டு இனிமேடு நன்றாக ஊத்துப்பா. அவரேதான் இவர், இவரேதான் அவர். எப்படி? அவரேதான் இவர், இவரேதான் அவர். இவரேதான் அவர். ஐயோ திண்டுக்கல் சாயத்தை அடிக்காதீங்க. அவரேதான் இவர். ஐயா என்ன ஏண்டா நீதான் திண்டுக்கல் சகாயமா? ஏண்டா இதுக்கு ஒரு நாள் பூரா திண்டுக்கல் சகாயம் திண்டுக்கல் சகாயம்னு பயமுறுத்திட்டு இருந்தியாடா. நான் என்னமோ திண்டுக்கல் சகாயம்னா பெரிய கொம்பன், பெரிய கொள்ளைக்கூட்டு தலைவன், தூங்கும் போது அடிச்சு கொலைஜல பண்ணிடுவான்னு பேதியாகி படுத்துட்டு இருந்தாடா. மணி அடிக்கிற நாய் நீதான் திண்டுக்கல் சகாயம்மா? டேய் இனிமே திண்டுக்கல் சகாயம் உனக்கு பேரே இருக்கக்கூடாது. சரிங்க. யாராவது உன் பேர் என்னன்னு கேட்டா என்ன சொல்லணும்? எனக்கு பேர் தெரியாதுன்னு சொல்லணும். சரிங்க. ஏன்னு கேட்டா எங்க அப்பா அம்மா எனக்கு பேர் வைக்கலன்னு சொல்லணும். சொல்லுவியா? என்னடா உன் பேர் என்ன? நான் பேரு தெரியாதவங்க. ஏன்? எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. உன் பேர் என்ன? நான் பேரு தெரியாதவங்க. ஏன்? எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. உன் பேர் என்ன? நான் பேரு தெரியாதவங்க. ஏன்? எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. சொல்லிட்டாரு. ஐயா நான் பேரு தெரியாதவங்க. எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. ஏன்டா நிறுத்துற சொல்றா? நான் பேரு தெரியாதவங்க. எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. நான் பேரு தெரியாதவங்க. எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. நான் பேரு தெரியாதவங்க. எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. ஏப்பா இந்த ஃபாதர் அப்பா நம்மள கிளம்பிச்சுட்டு அவர் என்ன பண்றாரு? ஏன்னா சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? இந்த பாருங்க சிஸ்டருக்கு தெரியாம பிஷப் கிட்ட அழைச்சு போறதுக்காக தான் ஃபாதர் லேட் பிரதர் பிரதர் ஒரு முக்கியமான விஷயம். என்ன? ஃபாதர் உங்களுக்காக ஜீப்ல காத்துக்கிட்டு இருக்காரு. நீங்க பின்னாடி வெளியே போயிருங்க. ரகசியமா இருக்கட்டும். இது ரகசியமா பேய் கத்து கத்துறடா. ஓடி போடா. அண்ணே ஏதோ நமக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காரு. ஹெல்ப்பா? பல்புக்கு கூட லாய்க்கு இல்லாத பையன். தம்பி என் பெருமையை பத்தி இவருக்கு தெரியாது. பிஷப்புக்கு தெரிஞ்ச 2 பெரிய தலை இல்ல. ஒண்ணு ஏன் தலை, இன்னொன்னு காட்டெருமை தலையா? ஃபாதர் தலை. தமிழ் நீங்க என்ன பண்றீங்க? பிஷப்பிட்ட போய் திண்டுக்கல் சகாயம் அனுப்பிச்சாரு. என்ன சொன்ன நீ? படுவா என்ன என்னங்க? அவர் புட்டு புட்டு வைப்பாருன்னு சொன்னேன். எங்கடா புட்டு தோசை விக்கிறாரு? வாங்க போலாம். வாங்க வாங்க. டேய் நீ எங்கடா வர? நீ என்ன வர சொன்னீங்க? வாங்கன்னு சொன்னா வந்துருவியா? போங்கன்னு சொன்னா போடா. ம். டேய் வா. இங்கே இருந்து சிஸ்டர் என்ன பண்றாங்க நீ ஃபாலோ பண்ணு. உன் பேர் என்ன? என் பேர் திண்டுக்கல். என்னடா சொன்ன? என்ன பேர் வைக்கலங்க. எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. பேர் இல்லாத பயல. சிஸ்டரை ஃபாலோ பண்ணணுமா? அவங்க கார்ல போனா எப்படி ஃபாலோ பண்றது? குழந்தைக்கு என்னமா? தூக்கத்துல அலறாங்க. மூஞ்சியும் முகரக்கட்டையும். டீய கொடுத்துட்டு வடை எப்ப தரப்போற? மாப்பிள நாட்டுல எந்த வியாபாரம் எப்படி நடக்குதோ, ஆனா வடை வியாபாரம் மட்டும் பிரமாதமா நடக்குது. அப்புறம் என்ன உளுந்த கொஞ்சம் அதிகமாவே போடுறது? ஆட்டுறதுக்கு உளுந்து அடிச்சதுன்னு எந்த நேரமும் உளுந்த ஊற போடக்கூடாது. மச்சான் அறத்துல வேணுமா வேண்டாமான்னு கேக்குறதே இல்லையா? பந்தா அடிச்சு விட்டுற வேண்டியதானே? இந்த ஊர்ல நான் வேப்பல் அடிக்காத பொம்பளையே கிடையாது. உங்க அக்காவையும் சேர்த்து தான். என்னங்க? என்னம்மா? இடுப்பு பிடிச்சுக்கிட்டீங்க. எப்ப பிடிச்சிச்சு? நேத்து ராத்திரி. உன் புருஷனுக்கு என்ன வேலை? விறகு பழக்கிற வேலை. முந்தானி விரிச்சு ஒரு கழிச்சு படு. அம்மா ஐயோ அம்மா ஐயோ. எந்திரிச்சு கையகால உதறு.
வேப்பலையும் விபூதி இருந்தா நீ எல்லாம் என்ன வேணாலும் பண்ணலாம். என்ன மாதிரி இளந்தாரிகள் ஏதாவது பண்ணா ஊரை கூட்டுறீங்க. ஏமா இத உன் புருஷன் செய்ய மாட்டா? இவரு கால் வழியா பிறந்தவரு. மத்தவங்க எல்லாம் என்ன வாய் வழியா பிறந்தாங்க? ஐயோ, இவரு கால் உதயமாய் பிறந்தவரு. இவர் தடுனாதான் சரியா போகும். எங்க அப்பனுக்கு நீதான் வேப்பல் அடிச்சியா? இல்ல, நான் 13வது பிள்ளை. ஆத்தாளுக்கு 2 பேருக்கு சேர்த்து தான் நான் 13வது பிள்ளை. என்ன இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்ட? லேட்டா வந்தா வடை கிடைக்க மாட்டேங்குது. இன்னைக்கு எப்படியும் சாப்பிட்டு போலாங்கிற முடிவோட வந்திருக்கேன். மாப்பிள, காலையில இருந்து வயிறு சரியில்லை. ஒரு தடவை கம்மா பக்கம் போயிட்டு வந்துடுறேன். நீ போயிட்டு அப்புறம் வாயே. மச்சான், அடிக்கடி இப்படி ஆனாதான் உடல் சுத்தமாகும். நீ கவலைப்படாம கம்மாய்க்கு போ, கடைய நான் பாத்துக்கிறேன். போ மச்சான். நான் போட்டுமா? இங்க போயிடாதா? இந்த ஊர்லயே நான் தான் மைனர். மைனருக்கு மைனர். ஏன் மூஞ்சிலேயே நீ மாவு அடிச்சிட்டியா? உன்னை நான் மாவு அடிக்காம விட மாட்டேன். மாப்பிள, இங்க பாரு. பார்க்க மாட்டேன். அட சும்மா பாரு. ஊரா விட்டு அடுப்புல குளிர் காயறது, ஓசியில சுகம் தேடுறது, இதெல்லாம் சொன்ன கட்ட விஷயம். இதெல்லாம் விட்டுட்டு மானஸ்தான் வாழ கத்துக்க. போப்பா. மச்சான், ஒரு சொம்பு தண்ணி கூட மூஞ்சி கழிக்கிறேன். மறுபடியும் ஓசியா? உன் புத்தி ஒண்ணு விட்டு போதா? போய் வீட்டுல கழுவு. மச்சான், நீ மலைய பத்தி சொன்னப்ப எனக்கு ஒரு நல்ல யோசனை வருது. கிழக்கே போகும் ரயில் ஒரு படம் வந்தது இல்ல, அதுல அடமழை பேஞ்சு ஊரே வெள்ளத்துல அடிச்சிட்டு போற நிலையில கன்னிகளியாத ஒரு பொண்ணு பிறந்த மேனிக்கு கொல்லிக்கட்டை எடுத்துட்டு ஊர்வலமா போனா. ஆமா, மழைய நிறுத்த கன்னிகளியாத ஒரு பொண்ணு ஊர்வலமா போனா. அதையே நீ திருப்பி போடு. மழைய வரவழைக்க கன்னிகளியாத ஒரு ஆம்பளை ஏன் ஊர்வலமா போக கூடாது? போகலாங்க. அப்படி ஒரு சம்பிரதாயம் இருக்குது. தாய்க்கு 13வது பிள்ளையா இருக்கணும், காலு உதயமாக இருக்கணும், கன்னி கிடையாதவனா இருக்கணும். அப்படி ஒருத்தர் எங்க கிடைக்க போறான்? இங்கேயே கிடைப்பான். ஏன் மச்சான் 13வது புள்ளதான், இன்னும் கன்னி கிடையாதவன் தான், கால் வழியா பிறந்தவன் தான். அதனாலதான் ஊர்ல இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் இவங்கிட்ட வந்து சுழுக்க எடுத்துக்கிறாங்க. மச்சான், இப்போதைக்கு வர்ண பகவான் நீதான். நீ மனசு வச்சேன்னா தான் ஊருக்குள்ள மழை வரும். மானத்துக்காக தான் மனுஷன் வேட்டி கட்டுறான். அதையா விட்டுட்டு அமனமா ஊர்வலம் வர சொல்றியா? அது என்னால முடியாது. நீங்க எல்லாம் சேர்ந்து என் முதலாளி அசிங்க பண்ண பாக்குறீங்களா? இல்லன்னா லட்சணமா இருந்தாராக்கும். அவர் முடியாதுன்னா விட்டுடுங்களேன். நீ சும்மாரு. உன்னைய ஊர்வலம் வர சொன்னாங்க? ஆமா, இவர் சொன்னதோ நான் துணியை உருவி போட்டு வந்துருவேன். போய் வேலையை பாருங்க. வனஜா, நீ வட வைக்கிறதோட இரு. ஊர் விஷயத்துல தலையிடாத. முதலாளி, இவங்க சொல்றதெல்லாம் சுத்த பைத்தியக்காரத்தனம். இதுக்கெல்லாம் நீங்க ஒத்துக்காதீங்க. கிட்ட வந்த வடைய வடகரி ஆக்கி போடுவேன். போய் அடுப்பு கவனி. மச்சான், இந்த ஒண்ண மட்டும் நீ செஞ்சிட்டேன்னா இந்தியாவிலேயே நீதான் பெரிய தியாகி. அவன் நாட்டுக்காக உயிரையே விட்டான். இலங்கையில அருமை மனைவியை விட்டான். இலங்கையில சொத்து சுகத்தை விட்டான். இலங்கையில புள்ள குட்டியை விட்டான். இலங்கையில கடைசியா வந்த கப்பலையும் விட்டான். இலங்கையில யாரால? சிங்கள வெறியர்களால. எதுக்காக? தமிழுக்காக, தமிழ் இனத்திற்காக. நீ என்னடான்னா பிறந்த ஊருக்கு தண்ணி வர்றதுக்காக ஒரு சின்ன சடங்கு செய்ய மாட்டேங்கிற. நீ எல்லாம் ஒரு தமிழனா? அண்ணே, இந்த சந்தர்ப்பம் யாருக்கும் கிடைக்காதுண்ணே. சரின்னு சொல்லுங்க. ஒத்துக்கடா. சரின்னு சொல்லுங்க. சரி சரி, ஒத்துக்கிட்டாரு. அண்ணன் சர்க்கரை வாங்க. அண்ணன் சர்க்கரை வாங்க. அண்ணன் சர்க்கரை வாங்க. சர்க்கரை அண்ணன் வாங்க வாங்க.
பெத்தவர்னு அவர் நிர்வாணமாக்கி ஊர்வலம் நடத்தி அசிங்கப்படுத்தினியே, மழை பெஞ்சதா? எப்படி மழை பெய்யும்? செயற்க மழை கூட பெய்யாது. 13வது புள்ளைன்னு நம்பித்தான் நாம இந்த சடங்கை செஞ்சோம். இப்பதான் தெரியுது இந்த வேப்பல 15வது புள்ளையா. இவங்க அப்பா சிலோன்ல இருந்தப்போ இங்க 13 14 பிறந்து போய் சேர்ந்துருச்சான். இந்த லட்சணத்துல மழை எப்படி பெய்யும்? இத பாரியா, என் முதலாளி இல்லாத நேரத்துல இப்படி எல்லாம் பேசாத, மரியாதையா போயிடு. என்னடி மரியாதை அதுன்னு ஏறிட்டே போற? என்னடா மானாவரியா பேசிக்கிட்டே போற? என்ன டாப் போட்டு பேசிட்டல்ல, நான் யாருன்னு காட்டுறேன்டி உனக்கு. நான் யாருன்னு காட்டுறேடா உனக்கு? சும்மா சொல்லுடா, கலங்க டக்கரா இருக்குதா. பொம்பளை நீ இவ்வளவு தூரம் போனா ஆம்பளை நான் எவ்வளவு தூரம் போவேன்? ஊர் ஊரா கிழங்கு வித்து உன்ன மாதிரி எத்தனையோ பொறுக்கி பசங்களை பார்த்தவடானா, முடிஞ்சத பாரு. டேய், அண்ணன் பயந்துட்டார்டா. அம்பளுக்கெல்லாம் கேவலம், இவனை சும்மா விடாதுங்க. இவருக்கு உத கிடைக்கிறதா இருந்தா ஓரம் கட்டிடுவாரு. வீரைய மாதிரி வாய் சத்தவங்க பொண்டாட்டியா இருந்தா வேலையெல்லாம் காட்டுவாரு. டேய், எங்க குடும்ப விஷயத்தை பத்தி இங்க பேசுனீங்க, கொலை விடுக்கும். டேய், அடுத்து இந்த ஊர்ல ஒரு கொலை விழுதுன்னா அது அண்ணன் தான். ஏன்னா புருஷன் இல்லாத வீட்டுக்கு புழக்கடை பக்கம் போறவரு. மச்சான், இவ ரொம்ப நொல்லு பிடிச்சோ. இப்படி ஒரு வேலைக்காரி நமக்கு தேவையா? யோ, வேலைக்காரி அப்படி இப்படின்னு பேசுறேன், நாக்கு அறுத்து போடுவேன். வேலைக்காரி எல்லாம் பின்ன இந்த வீட்டுக்காரியா? இதுதான் உனக்கு கடைசி. இன்னொரு தடவை என்னோட பேச்சுக்கு நீ வந்த பெசஞ்சு விட்டுருவேன். ஆமா. ஒரு டீ கொடுங்க. முதலாளி, ஒரு டீ கொடுங்க. சக்கரை இல்ல, வந்துரும். வரட்டும். கிழங்கு கூடைய தூக்கிட்டு லோ லோ லோல 4-5 அசந்துட்டேன். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த கிழங்கு விற்கணும்னு இருக்கும்? வாங்கப்பா, டீ சாப்பிட்டு போலாம். நாலு டீ. நீங்க தானே போங்க. இப்படித்தான் ஒரு பையலும் ஒழுங்கா வீட்டை பாக்குறது இல்ல, பொழப்பையும் கவனிக்கிறது இல்ல. சின்ன பையன்ல இருந்து பல்லு போன கிழமை வரைக்கும் ரெட்ட அர்த்தத்துல கிழங்கு பிஞ்சா முத்தலா வெடிச்சுதா வெடிக்கலையா இப்படி எல்லாம் பேசுறானுங்க. என் தலை எழுத்து. அப்பா, நான் சிறுக்கு படம் தான் பாப்பேன். வாயா டீ சாப்பிடலாம். நான் டீ சாப்பிடுறது இல்ல. வாயா, வா உட்காரியா. 2 டீ. சக்கரை இல்ல. இந்த வயசுலயே கிழவங்க இந்த பார்வை பாக்குறாங்களே, சின்ன வயசுல சுத்த லோலாய் பசங்களா இருந்துப்பாங்களோ. ஏம்மா, நீ அடுத்த ஊருக்கு தானம்மா போகணும்? ஆமா. சவுக்கு தோப்பு வழியா தனியா போகாதம்மா, நாங்களும் துணைக்கு வர்றோம். நான் எல்லா தோப்பையும் பார்த்தவன். சவுக்கு தோப்பு ஒண்ணு எனக்கு புதுசு இல்ல. நீங்க ஒண்ணு எனக்கு துணைக்கு வர வேணாம். சக்கரை இல்லங்க, கொடுங்க, வாங்க. இருங்கய்யா. என்ன உரல்ல என்னத்தமா போட்டேன்? உளுந்த வடையா இது? பாயல போறதே தெரியல. அடுத்தாங்க. வாயா இப்படி எங்க நழுவ பாக்குற? வீட்டு வடைய வாடாடிட்டு வீட்டுல இருக்கிற வடைக்கு இப்படி அடிச்சிட்டு நிக்கிறிய, உனக்கு தக்கமா இல்ல? வாயா. அடியே மாற அப்ப மூடி. நானா மாட்டேங்கிறேன். சின்ன பொண்ணு. ஐயோ, அவர் வந்துட்டாரு. யாரு? ஈசக்காரரா? சின்ன பொண்ணு பார்த்தா குதிரை விடுவானே, எங்க ஒளிஞ்சுக்கிறது? என்னடா பண்ற நீ? இங்க மறைஞ்சுக்கிறேன். போயும் கூட சின்ன பொண்ணு. இதான் உங்க விட்டவனா? தலையை விட்டுக்கிறேன், தலையால் தப்பிச்சுக்கிட்டோம். சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. இதுவும் இல்லையா? சின்ன பொண்ணு.
ஐயோ உட்காரு. சின்ன பொண்ணு, என்ன உடம்பெல்லாம் கெட்ட அரிப்பு அரிக்குது. யா, உட்காரு. என்ன இதுக்குள்ள என்ன வச்சிருக்கீங்க? சின்ன பொண்ணு, என்னங்க ஏன் வந்துட்டீங்க? கோழி எல்லாம் என்னாச்சு? ஊர்ல களவாணி பயல்களும் களவாணி சிரிக்குகளும் படுத்து போயிட்டாங்க. இனிமே ஆம்பளையா லட்சணமா இந்த வீட்டை கட்டு செட்டா வச்சிருக்க போறேன். முதல்ல இருக்கிற நெல்லை எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் அவிச்சு கொண்டு வர போறேன்டி. ஏப்ப ஆலம் கரைச்சாத்தான் உள்ள வருவியா? அடைச்சி வாயா. மஞ்சள் இல்ல எங்க வந்த? அருவா. அருவாவா? சின்ன பொண்ணு, அருவா எடுத்து கொடு. அருவா நீங்க எடுத்து கொடுங்க, நான் மூட்டையை பாத்துக்கிறேன். அடி கூறுகட்ட சிரிக்கி, அருவால நீ எடுத்து கொடு. அசலா உள்ள போயிருக்கான்ல, அசந்தா அடிமடியில கை வச்சிருவாண்டி. எடுத்துக்கிட்டு போ. ஓடின என்னம்மா சின்ன மூட்டையை ஏன் எடுக்கிற? பெரிய மூட்டையை தூக்கிட்டு போ. சொல்றேன்னா சும்மா சும்மா குத்தாதையா, சொல்லிடுறேன். சீக்கிரம் வா. மூட்டை வச்சுட்டல்ல, வா. ஓவர் சொல்லாத சின்ன பொண்ணு. பாய்லர்ல இருந்து என்ன காப்பாத்தினதே இவன் தான். அவன் இவன்னு சொன்ன அப்படியே மிதிச்சு கொன்னுடுவேன். ஒழுங்கா நம்ம ஒப்பந்தத்தை சொல்லு. என்னையா ஒப்பந்தம்? எல்லாத்திலையும் பாதி. சின்ன பொண்ணு நான் என்ன சொன்னாலும் தட்ட மாட்டாள், நீ என்கிட்ட சொன்னீங்க. ஏன் பேசாம இருக்க? என்ன பொண்ணு, நான் சொல்றதை கேளு. உன் புருஷனுக்கு தெரியாம செஞ்ச, என் பொஞ்சாதிக்கு தெரியாம நானும் தப்பு செஞ்சுட்டேன். இப்ப வந்து நாம 2 பேருமே மாட்டிக்கிட்டோம். இதுதான் நமக்கு தண்டனை. சின்ன பொண்ணு, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். உன் புருஷன் வர்றதுக்குள்ள என்னை எப்படியாவது இந்த இக்கட்ட இருந்து காப்பாத்து சின்ன பொண்ணு. இல்லைன்னா நான் புடவையும் விற்க முடியாது, பொழப்பும் நடத்த முடியாது, ஊருக்குள்ள நடமாடவே முடியாது. சின்ன பொண்ணு, என்னை காப்பாத்து சின்ன பொண்ணு, காப்பாத்து. என்னாச்சு? சீக்கிரம் வெளியே விடுயா. ஆரணி புடவை, கோடம்பாக்கம் புடவை, காஞ்சிபுரம் புடவை, ஆரணி புடவை, கோடம்பாக்கம் புடவை, காஞ்சிபுரம் புடவை, கோடம்பாக்கம் புடவை.